ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம தளபதி நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய ஜனநாயகன் இந்த படத்துடைய முழு கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே அப்பாவையும் அம்மாவையும் இழந்த விஜின்ற பொண்ணுக்கு சித்தாவா அவளுடைய லைஃப்குள்ள வரவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோவான நம்ம தளபதி. சின்ன வயசுல இருந்தே இவர் தூக்கி வளர்க்கக்கூடிய விஜய்க்கு அதீத பயம் இருக்கு. அந்த பயத்துக்கான காரணம் சின்ன வயசுலேயே அவ அம்மாவோட இழப்பை நேரடியாக பார்த்ததுல இருந்து தான் அவளுக்கு அந்த பயம் இருக்கு. அந்த பயத்தை போக்கணுன்றதுக்காக எப்படியாவது அவளை நல்லா பயிற்சி கொடுத்து ஆர்மிக்கு அனுப்பணும்னு அவளுடைய அப்பா ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா அவரும் ஒரு விபத்துல இறந்து போனதுக்கு அப்புறம் அப்பா அம்மா இல்லாம அனாதையா இருந்த விஜய்க்கு தாயாவும் தந்தையாவும் இருக்கக்கூடிய நம்ம தளபதி அவளுடைய பயத்தை போக்கி அவருடைய அப்பா ஆசைப்பட்டபடி எப்படியாவது இவளை ஆர்மியில சேர்க்கணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுக்குறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரோட லைஃப் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மொத்த இந்தியாவுமே தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அதுக்காக ஓஎம் என்ற ஒரு மிகப்பெரிய அழிவு ஆபரேஷனோட இந்தியாக்குள்ள வந்திருக்கக்கூடிய கொடூரமான வில்லனான ஜான் ஹிம்லர், அவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் முன்பக வேற இருக்கு. அது என்ன முன்பகன்னு தெரியல. இப்படி இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய தளபதி அண்ட் ஜான் ஹிம்லர் இவங்க ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில சந்திச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த ஜனநாயகன் படத்துடைய மீதி கதை. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பாப்பம்பட்டின்ற ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நாங்க இனி ஓட் போட மாட்டோம், எலெக்ஷனை புறக்கணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வரக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் நிழல்கள் ரவி என்ன சொல்லிட்டு வராருன்னா, எலெக்ஷன் வைக்கிறதே மக்களாகிய உங்களுக்காக தான், உங்களுக்கான தலைவர்களை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும், நீங்களே எலெக்ஷனை புறக்கணிச்சிட்டா ஒரு நல்ல தலைவர் எப்படி உங்க ஊருக்கு வருவாரு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர கருத்தாக பேசிட்டு வர, அதுக்கு அந்த ஊருக்காரங்களாம், சார் எங்களை எங்க சார் ஓட்டு போட விடுறாங்க, அதையும் மீறி நாங்கள் ஓட்டு போட வந்தா எங்க கைகளை வெட்டிடுறாங்க, அதுக்கப்புறமா நாங்கள் ஓட்டு போட வந்தா எங்களை கொன்றுன்ற மாதிரி மிரட்டிருக்காங்க, உயிர் முக்கியமா ஓட்டு முக்கியமா அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஊருக்காரங்க அவங்களுக்கு நடந்த அந்த கொடுமைகளை பத்தி சொல்ல, அப்ப அந்த ஸ்பாட்ல போலீஸ் ஆஃபீஸரான நிழல்கள் ரவி உங்க எல்லாரையும் பயம்புறுத்தி வச்சிருக்காங்க. எப்பெல்லாம் எனக்கு பயம் வருதோ அப்பெல்லாம் நான் ஒருத்தரை நினைச்சுப்பேன், அவரை நினைச்சுக்கிட்டா எனக்குள்ள இருந்த பயம் அப்படியே பஞ்சா பறந்து போவோம், ஏன்னா அவரு பயத்துக்கே பயம் காட்டினவரு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அந்த கிராமத்துக்கு தைரியத்தை வர வைக்கணுன்றதுக்காக ஒருத்தரை பத்தி நான் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல இதே நிழல்கள் ரவி சென்ட்ரல் ஜெயில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது புதுசா ஒரு 20 ரவுடிங்க ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே அட்மிஷன் போட்டு உள்ள அனுப்புறாங்க. அப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அந்த ரவுடிங்க வாண்டடா அந்த ஜெயிலுக்குள்ள வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் அதே ஜெயிலுக்குள்ள ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட் இருக்கான், அவனை போட்டு தள்ளுறதுக்காக எதிர்கட்சி ஆட்கள் அனுப்பின அந்த ரவுடிஸ் தான் இவனுங்களாம். இவனுங்க எல்லாரும் அந்த பிசினஸ் மேனை ஜெயிலுக்குள்ள வச்சு போறதுக்காக துரத்திட்டு இருக்கும்போது பேரலா இந்த பக்கம் அந்த ஜெயிலுடைய ஜெயிலரான நம்ம கௌதம் வாசுதேவன் தன்னுடைய பெண் குழந்தையோட வெளியே இருக்காரு. அவருக்கு இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்க நிழல்கள் ரவி கால் பண்ணி, சார் இன்னைக்கு புதுசா 20 ரவுடிங்க ஜெயிலுக்குள்ள வந்தாங்க, அவனுக்கு எல்லாரும் பிசினஸ் மேனை போட்டு தள்ளுறதுக்காக சுத்திட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுங்களை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணு, அங்க சீக்கிரம் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கௌதம் வாசுதேவன் காலில் சொல்லிட்டே இருக்காரு. ஆனா பேரலா இந்த பக்கம் ஜெயிலுக்குள்ள அந்த பிசினஸ் மேன் ஒரு இடத்துல தொக்க அந்த ரவுடிங் கிட்ட வசமா மாட்டிக்கிறாரு. அவ்வளவுதான், ஆள் காலி நினைக்கும் போது தான் அப்ப அந்த இடத்துல செல்லுக்குள்ள இருந்து ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறாரு. கையில டிவி கேன் பச்சை குத்துனதோட சும்மா மாசா என்ட்ரி கொடுத்து அந்த 20 ரவுடிங்க கிட்ட இருந்து அந்த பிசினஸ் மேனோட உயிரை காப்பாத்துறாரு. யோ யாரியா நீ ஆட்டத்தை கலைச்ச, உன்னுடைய பேர் தான் என்ன அப்படின்ற மாதிரி அந்த 20 பேர்ல ஒருத்தன் கேட்க, தமிழ்நாட்டுல என்ன பார்த்து யாருன்னு கேட்ட முதல் நாள் நீதான்டா, சரி இருந்தாலும் சொல்றேன், டிவிகே தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற மாதிரி இவருடைய பேரை சொன்னதும் எல்லாரும் தெரிச்சு ஓடிறானுங்க. அதுக்கப்புறம் ஜெயிலர் கௌதம் வாசுதேவனும் ஜெயிலுக்கு வந்ததும் எல்லா ப்ராப்ளமும் இவரால் தான் சால்வ் ஆயிருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ பத்தி சொல்ல, ஹீரோடைய கேஸ் ஹிஸ்டரி இவர் எடுத்து பாக்குறாரு. அப்படி எடுத்து பார்க்கும்போது தான் ஹீரோ ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணமே இவருடைய அம்மா தான் சொல்லிட்டு, ஆனா அவங்க இப்போ சாவ கிடக்குறாங்க, படுத்த படுக்கையா இருக்காங்க. அவருடைய கடைசி ஆசையை அவங்க பையனை பார்க்கணுன்றதுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஜெயிலர் கேள்விப்பட்டதுமே உடனே நம்ம ஹீரோவை அவருடைய பாதுகாப்புல ஜெயில இருந்து கூட்டிட்டு அவருடைய அம்மாவை சந்திக்க கூட்டு போறாரு. பல வருஷ கனவை அங்க ஜெயிலர் நம்ம ஹீரோக்கு நிறைவேற்றி வைக்கிறாரு. பையனை பார்த்த கையோட அவங்க அம்மாவும் இறந்து போயிறாங்க. அப்படி அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு இவர் திரும்பவும் ஜெயிலுக்கு வந்துறாரு. ரூல்ஸை மீறி நம்ம ஹீரோவை ஜெயில இருந்து கூட்டிட்டு போனதுக்காக கௌதம் வாசுதேவனை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கும் தெரிய வருது. சஸ்பெண்ட் ஆகி போறதுக்கு முன்னாடி கௌதம் சுதந்திர தினத்துல ரிலீஸ் ஆகக்கூடிய கைதிகளுடைய பேர் லிஸ்ட்ல நம்ம ஹீரோவுடைய பேரையும் சேர்த்து தான் போயிருக்காரு. சோ அதனால நம்ம ஹீரோ ரிலீஸ் ஆகி வெளியே வராரு. அப்படி ஒரு வெளியே வந்ததுமே நேரா இப்போ கௌதம் வாசுதேவன் தான் மீட் பண்ண போறாரு. அங்க அவருக்கு இருக்கக்கூடிய குட்டி பொண்ணான விஜயும் பாக்குறாரு. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கா. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆவரா, பயங்கரமா பயந்து போய் நடுங்க ஆரம்பிக்கிறா. அவளுடைய பயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் விஜயோட அப்பாவான கௌதம் சொல்றாரு, இந்த மாதிரி கலவரத்துல இவளுடைய அம்மாவை தீ வச்சு கொண்டுட்டாங்க, அதை இவ கண்ணு முன்னாடியே நடந்துருச்சு, அதை பார்த்ததுல இருந்தே இவ அப்பப்போ இந்த மாதிரி தான் அதிர்ச்சி ஆயிடுறா, ஷாக் ஆயிடுறா, ஒரு மாதிரி பயத்துக்குள்ள போயிடுறா. இவளுடைய பயத்தை போக்கி ஒரு வீரமான பொண்ணா மத்தியாவில ஆர்மியில சேர்க்கணுன்ற மாதிரிலாம் கௌதம் நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ குட்டி பாப்பா விஜய் கிட்ட போயிட்டு, பயந்தா இந்த உலகத்துல நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாதுமா, உன்னுடைய பயத்தையே நீ உன்னுடைய வெற்றி படிக்கட்டா மாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பேசி அந்த குழந்தை கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வீட்டுல இருந்து கிளம்ப, நீங்க போயிட்டு வாங்க சார், விஜய் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ விஜயை பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த பக்கம் கிளம்பி போன கௌதம் போற வழியிலே ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட்ல உயிரிழக்கிறாரு. இப்படி கௌதம் போனதுக்கு அப்புறம் அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்லாம விஜய் அனாதையா இருக்கா.
ஆனா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கும் தன்னுடைய அம்மாவை கடைசியா பார்க்கறதுக்கும் ஹெல்ப் பண்ண கௌதம்காக அவருடைய குழந்தையான விஜய தன்னுடைய குழந்தையா நம்ம ஹீரோ எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட்டினா இந்த பக்கம் ஆப்பிரிக்கால சுவாஸ்னியான்ற ஒரு ஊருக்குள்ள இருக்க ஜெயிலுக்குள்ள ஒரு கொடூரமான கிரிமினலை ஃபுல்லா லாக் பண்ணி உள்ள கொண்டு வராங்க. அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் கையால அந்த கொடூரமான கிரிமினலுக்கு அந்த ஜெயில வச்சு மரண தண்டனை கொடுக்க போறாங்க. சோ அதுக்காக தான் அந்த கிரிமினலை உள்ள கொண்டு வராங்க. மரண தண்டனை விதிக்கிற அளவுக்கு இந்த கிரிமினல் அப்படி என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அந்த மொத்த ஆப்பிரிக்காவே சுடுகாடா மாத்திருக்கான். அதனாலதான் அவனுக்கு இன்னைக்கு இந்த ஜெயில வச்சு மரண தண்டனை கொடுக்க போறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலை உடச்சிக்கிட்டு அந்த கிரிமினலோடைய ஒரு பெரிய படை உள்ள இறங்கி மொத்த ஜெயிலில் இருக்கக்கூடிய பிரிசனர்ஸ் எல்லாரையும் அழிச்சது மட்டும் இல்லாமல் இந்த கிரிமினலுக்கு தண்டனை கொடுக்க வந்த அந்த பிரசிடென்ட் அவனையும் உள்ள துடிக்க இந்த கிரிமினல் கொலை பண்றான். யாரா அந்த கொடூரமான கிரிமினல் பார்த்தா இவனுடைய பேர் தான் ஜான் ஹிம்லர். இவன் இந்தியாவை சேர்ந்தவன் தான். உலகத்திலே எந்த நாட்டில் கால் வைக்கிறானோ அந்த நாட்டை இவன் கைப்பற்றி அந்த மொத்த நாட்டையே சுடுகாட்டாக்காம விட மாட்டான். இப்போ இவனுடைய அடுத்த டார்கெட் இவனுடைய சொந்த நாடான இந்தியா. இந்தியாவில் OM என்ற ஒரு அழிவு ப்ராஜெக்டோட தான் இவன் என்ட்ரி கொடுக்க போறான்ற மாதிரி இவனுக்கு ஒரு பயங்கரமான இன்ட்ரடக்ஷன் கொடுக்க அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு சித்தாவா இருந்து அவளை எப்படியாச்சும் ஆர்மி ஆஃபீஸர் ஆகணுன்றதுக்காக அவளுக்கு கடுமையான ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியே ஒரு அழகான சாங்கோட விஜயும் நல்லா வளர்ந்துடா. ஒரு நாள் விஜய் தன்னுடைய ஃப்ரெண்டோட காலேஜ் கட்டடிச்சுட்டு படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேகமா பைக் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது அதே வழியில ரோந்து பணியில இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் விஜய் வரதை பார்த்துட்டு வாண்டடா டோரை திறந்து அவளை தள்ளி விட்டு போலீஸ் வண்டியிலே வந்து மோதுறீங்களா, வாங்க ஸ்டேஷன் போலாம் அப்படின்ற மாதிரி விஜய் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாரு. ஆக்சுவலா அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு விஜய் மேல ஒரு கண்ணு. ஸோ ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு அவளை மானபங்கம் படுத்துறதுக்காக தான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கான். உடனே விஜய் கூட இருந்த இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கால அவ இப்ப நேரா போயிட்டு கைலன்ற ஒரு லேடி கிட்ட விஷயத்த சொல்ல இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் பூஜா கடி தான் இந்த கேரக்டர் நடிச்சிருக்காங்க. விஜயோட வெல்விஷர் இவங்க இப்ப நேரா இப்போ விஜயோட சித்தாவான நம்ம ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்ல அவ்வளவுதாங்க ஹீரோ கொலை வெறியா வராரு. ஆனா அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுன்னு அதை கன்வே பண்ற விதமா அவர் அந்த ஸ்டேஷனுக்கே போகாம வீட்டுல இருந்தபடியே விஜய் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்க அந்த போலீஸ்காரனுக்கு சில பேரை விட்டு கால் பண்ணி தொட்டு இருக்கிறது யாருடைய பொண்ணு தெரியுமா, உடம்புல இருந்து உயிர் போறது கூட உனக்கு தெரியாத மாதிரி ஊரு தெரியாம அழிச்சிருவாரு, அவர் தான்டா தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் சொன்னதும் ஒரு பிளாஷ் கட்ல ஹீரோவே ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸரா இருந்திருக்காரு. அவருடைய கதை என்ன இது எதுவும் இங்க ரிவீல் பண்ணல. ஆனா ஒரு சின்ன பாஷா மாணிக் பாஷா அந்த ரேஞ்சுக்கு ஒரு பில்டப் கொடுத்து விஜய் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போன அந்த போலீஸே பயந்து விஜய் கூட்டிட்டு தியேட்டர் கொண்டு போய் விட்டுருக்காரு. விஜயும் ஜாலியா படம்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரா. வீட்டுல ஹீரோ ஹாப்பி. ஹீரோ கூட இருக்கக்கூடிய கைலாண்டு ஹீரோடைய ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே நீ தியேட்டருக்கு போய் படம் பார்த்த, ஆனா நாங்க இங்க இருந்தபடியே உங்க அப்பா ஒரு பயங்கரமான படம் காட்டினாரு அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் கொடுத்து பேசுறாங்க. அது போக கையலுக்கும் நம்ம ஹீரோ மேல அங்க இருந்து லவ் ஸ்டார்ட் ஆயிடுது. கற்பனா இப்போ தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டரா பிரகாஷ் ராஜ் தான் இருக்காரு. பல ஊழல் பண்ணி தான் இவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அது போக இப்போ திரும்பவும் இங்க இவருடைய ஆட்சியை நிலைச்சு நிக்கணுன்றதுக்காக கொடூரமான அரக்கம் கூட கை கொடுத்திருக்காரு. அந்த அரக்கன் தான் ஆரம்பத்துல பார்த்த ஜான் ஹிம்லர். அவன் இப்போ இந்திய பெருங்கடல் வழியா இந்தியாக்குள்ள வரப்போறான். அப்படி கடல் வழியா வரும்போது நேவி போர்ஸோடைய கப்பலுக்குள்ளே புகுந்து அந்த மொத்த போர்ஸையும் அழிச்சு நேவி போர்ஸோடைய கப்பலை கைப்பற்றிக்கிட்டு அதுல இவங்களோட ஆயுதங்களோட இந்தியாக்குள்ள வரானுங்க. இப்பேற்பட்ட கொடூரமான அரக்கனா இருக்கக்கூடிய இந்த ஜான் ஹிம்லர் கூட தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய பிரகாஷ் ராஜ் சீக்கிரட்டா கை கோர்த்து அவனுடைய இடத்துக்கு வரவேற்றிருக்கான். நான் உள்ள வந்துட்டாலே இந்த மொத்த இந்தியாவையும் என் காலடியில கொண்டு வராம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்க. இவனை அழிக்கிறதுக்கு இன்னொருத்தன் ஆல்ரெடி பிறந்துட்டான்ற மாதிரி நம்ம ஹீரோட இன்ட்ரோ தான் காட்டுறாங்க. நம்ம நாட்டுக்கு வந்திருக்க அழிவு தெரியாம நம்ம ஹீரோ தன்னுடைய பொண்ணான விஜய்க்கு கடுமையான பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவளுக்கு இதெல்லாம் சுத்தமா உடன்பாடே கிடையாது. அவளுக்கு ஆர்மியில போய் ஜாயின் பண்ணணும் அதெல்லாம் விருப்பமே இல்ல. எத்தனையோ முறை நம்ம ஹீரோவும் அப்ளிகேஷன்ல சைன் போட சொல்லி கேட்டுட்டே இருக்காரு. ஆனா விஜய்க்கு விருப்பம் இல்லாம அந்த சைன் போடவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கையில் போயிட்டு இங்க பாரு உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனா உன் சித்தாவும் உன்னை விடுற மாதிரி கிடையாது, சும்மா இப்போதைக்கு அவர் ஏமாத்தத்துக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துரு, அதுக்கப்புறம் ட்ரைனிங்ல போயிட்டு அன்ஃபிட் ஆகி வெளியே வந்து போற அப்படின்ற மாதிரி கையில் சொன்னதும் விஜயும் நம்ம ஹீரோ ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருக்க ஆர்மி அப்ளிகேஷன்ல சைன் போட்டு கொடுத்துறா. அவ்வளவுதாங்க பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு ஒரு கலக்கலான கலர்ஃபுல் சாங். அந்த சாங்கோடைய முடிவுல நம்ம விஜய் ஒரு டெடிபேர் பொம்மையை பார்த்து பயங்கர ஷாக் ஆகி அதிர்ச்சி ஆகிறா. இதை நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவளை அங்க வீட்டுக்கு கூட்டு வந்துறாரு. கற்பனா இந்த பக்கம் கடலோரமா பல நேவி ஆபீசர்ஸோடைய உடல் ஒதுங்கி இருக்கு. கூடவே நூத்துக்கணக்கான டெலிவர் பொம்மைகள் இருக்கு. அந்த பொம்மைகளுக்குள்ளலாம் ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸை நேரா இப்போ சயின்டிஸ்ட் கலீல் என்ற நபர் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த கலீல் என்ற கேரக்டர்ல நம்ம நிறைய தான் நடிச்சிருக்காரு. அவர் கீழே ஒரு பெரிய டீமே இருக்கு. இப்போ அந்த டீம் அந்த டிவைஸை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அது ஒரு ஆர்சி டிவைஸ்னு தெரிய வருது. இந்த டிவைஸை எங்க உருவாக்கி இருக்காங்கன்னு தெரியும் போது தான் அது ஆப்பிரிக்கால வச்சு உருவாக்கி இருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த ஆப்பிரிக்கால இருக்க கம்பெனியை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு டிவைஸ் எங்க நாட்டுக்குள்ள வந்திருக்கு, இதை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும்போது தான் ஆப்பிரிக்கால இருக்கவங்க இந்த டிவைஸ் அதோட பேர் சொன்னதுமே இதுக்கு பின்னாடி அந்த ஜான் ஹிம்லர் தான் இருக்கான். முதல்ல எங்க ஆப்பிரிக்காவை கைப்பற்றி மொத்தமா எங்க நாட்டையே அழிச்சிட்டு போயிட்டான். இப்போ அவன் உங்க இந்தியாவை தான் டார்கெட் பண்ணிருக்கான். அவன் இருக்கிறதுலே மோசமானவன் அப்படின்ற மாதிரிலாம் அவனை பத்தி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நிறையனா நம்ம இந்தியால ஆர்சி வார் நடக்க போதா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு போலீஸ் கேங் உள்ள இறங்கி இதுக்கப்புறம் இந்த கேஸை நாங்க பாத்துக்கிறோம், இந்த தடயத்தெல்லாம் இங்கே அழிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாரையும் ஷூட் பண்ணி அந்த தடயத்தையும் அழிக்க பாக்குறாங்க. ஆனா நரேன் தான் டீமோட அங்கிருந்து எஸ்கேப் ஆயிராரு. இவர் எஸ்கேப் ஆனதும் நியூஸ் சேனல் எல்லாம் இந்த மாதிரி இந்திய கடல்
கடற்படையை தாக்கிட்டு இந்தியாக்குள்ள மத ரீதியா போர் கொண்டு வரதுக்காக தான் இந்த கலீல் இப்படி ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கான் அப்படின்னு மாதிரி மொத்த பழியும் நரேன் மேல போட்டு ஒரு நியூஸை பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஜான் ஹிம்லர் தான் இருக்கான். இப்படி ஒரு பேர் ஆபத்து நம்ம நாட்டுக்கு வந்துட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை, விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த பயம், அந்த பயத்தை எப்படி போக்குறது, அவ ஏன் அந்த டெடிபரை பார்த்து அப்படி பயந்துருக்கா அப்படின்னு மாதிரி அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு விஜயோட அப்பா எப்பத்துல இருந்து விஜய் இப்படி பயப்பட ஆரம்பிச்சான்ற சொன்ன விஷயம் ஞாபகத்து வருது. எஸ், ஒரு கலவரத்துல இவளுடைய அம்மாவை இவ கண்ணு முன்னாடியே தீ வச்சு எரிச்சாங்கல்ல, அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்ததும் அவங்களுடைய அம்மா ரூமுக்குள்ள போயிட்டு ஏதாவது தடையும் கிடையாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடுறாரு. அப்படி தேடும் போது தான் அவங்க ரூம்ல மறைமுகமா அதே டெலிபேர் வச்சிருக்காங்க. அந்த டெலிபேர் ஜேஜ் டாய்ஸ் மூலியமா இந்தியாக்குள்ள வந்திருக்கு. இதை பத்தி ஜேர்னலிஸ்டான நம்ம ஹீரோயின் கைல் கிட்ட சொல்ல அவங்க இதை பத்தி ஃபுல்லா ரிசர்ச் பண்றாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணும்போது தான் கடந்த 15 வருஷத்துல இந்த ஜேஜ் டாய்ஸ் மூலியமா கிட்டத்தட்ட 50 லட்சம் டெடிபேர் இந்தியாக்குள்ள வந்திருக்கு. அந்த ஜேஜ் டாய்ஸ் யாருடையதுன்னு பார்த்தா அது ஒரு ஆப்பிரிக்கன் பேஸ்ட் கம்பெனி. அந்த கம்பெனியோட ஓனரே ஜான் ஹிம்லர். அவன் தான் மறைமுகமா டாய்ஸை இந்தியாக்குள்ள இம்போர்ட் பண்றன்ற பேர்ல அந்த டாய்ஸ் மூலியமா 50 லட்சம் கன்ஸை உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருக்கான். இந்தியாக்குள்ள இந்த கன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கவங்க யாருன்னு பார்த்தா அவனுக்கு எல்லாருமே பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ். ஒரு காலத்துல அவனுங்கெல்லாம் மிகப்பெரிய கேங்ஸ்டர்ஸா இருந்திருக்கானுங்க. அவனுங்க மூலியமா 50 லட்சம் வெப்பன்ஸை இந்தியாக்குள்ள அந்த ஜான் ஹிம்லர் கொண்டு வந்திருக்கான். இது மூலியமா ஏதோ ஒரு பெரிய அழிவை தான் இந்தியா கொண்டு வர போறான். இதை நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. விஜயோட பயத்துக்கு பின்னாடி காரணத்தை நம்ம தேடி போனா இந்தியாவுக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்தையும் நம்ம தடுத்துடலாம் அப்படின்ற நம்ம ஹீரோயின் கைல் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம விஜய் அவ காலேஜ்ல ஒரு பையனை லவ் பண்றா. அந்த விஷயம் அந்த பையனுடைய அப்பா அம்மாக்கு தெரிய வந்துருச்சு. சோ அவங்க நம்ம விஜய பொண்ணு கேட்டு ஹீரோடைய வீட்டுக்கு வராங்க. அந்த பையனுடைய அப்பா அம்மா 2 பேரும் ஹீரோ வீட்டுக்கு வந்து விஜய பொண்ணு கேட்கும்போது சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க. பொண்ணுங்களுக்கு எதுக்கு இந்த கடுமையான பயிற்சி எல்லாம், உங்க விஜய் கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ஆர்மிலையும் போய் சேர தேவையில்லை, அவ வீட்டோட எங்க குடும்பத்துல மருமகளா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி பூமர் தனமா பேச கடுப்பான நம்ம ஹீரோவா பையனோட அப்பான்னு கூட பார்க்காம கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளிடுறாரு. விஜய் லவ் பண்ணிட்டு இருந்த பையனும் ஒரு மாதிரி கோச்சிட்டு அங்கே போயிடுறான். அவ்வளவுதான். இதனால கடுப்பான விஜய் நேரா ஹீரோ கிட்ட வந்து, இதை பார்த்துட்டா இவ்வளவு நாள் நீ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றா, நீ கொடுத்த அந்த கடுமையான ட்ரைனிங் எல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா நான் அதுக்கெல்லாம் செட்டே ஆக மாட்டேன், எனக்கு அது எதுவுமே வரல, தயவு செஞ்சு என்னை விட்டு, எனக்கு நல்லது பண்றேன்னு எனக்கு பிடிக்காத விஷயத்த நீ பண்ற, நான் ரொம்ப சாதாரண ஒரு சிம்பிளான லைஃப் தான் வாழணும்னு பாக்குறேன், ஆனா நீ எனக்கு தைரியத்தை வரவழைக்கிறன்ற பேர்ல என்னை போட்டு டார்ச்சர் தான் பண்ற அப்படின்ற மாதிரி கடுமையா பேசுறா. அவ்வளவுதாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ மனசுடைஞ்சு போயிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் விஜய்க்குள்ளேயும் ஒரு சின்ன விரிசல் ஏற்படுது. இந்த கேப்ல ஒரு நாள் நம்ம விஜய் காலேஜ் போயிட்டு இருக்கும்போது போற வழியில நம்ம சயின்டிஸ்ட் கலீல், அதாவது நம்ம நரேன் கேங் இருக்காங்கல்ல, அவங்க மறைமுகமா விஜய் கிட்ட வந்து, உங்க காலேஜுக்கு மினிஸ்டர் வராரு, அவர் கையில எப்படியாச்சும் இந்த ஃபைலை கொடுத்துருமா, இந்த ஃபைலை அந்த மினிஸ்டர் கையில கொடுக்கும்போது இந்தியாவுக்கு ஒரு பேராபத்து வந்திருக்குன்ற விஷயத்த சொல்லி கொடுமா அப்படின்னு மாதிரி அந்த ஃபைலை கொடுக்க நம்ம விஜயும் தைரியத்தோட அந்த ஃபைலை வாங்கிட்டு நேரா இப்போ அவங்க காலேஜுக்கு வந்திருக்க மினிஸ்டரான நாசர் கையில அந்த ஃபைலை காமிச்சு, சார் இந்த ஃபைலை ஒருத்தர் கொடுத்தாரு, இதுல இந்தியாவுக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்தை பத்தி கிளியரா போட்டுக்காராம், சோ தயவு செஞ்சு நீங்க தான் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நம்ம விஜய் அந்த ஃபைலை நாசர் கையில கொடுக்க அவரு பிரகாஷ் ராஜ் இவங்க எல்லாருமே கூட்டு களவாணிக்கு தானே. இந்த விஷயம் நேரா இப்போ ஜான் ஹிம்லர் காதுக்கே போகுது. யோ என்னையா, உங்களை பத்தி ஒரு சாதாரண காலேஜ் பொண்ணு வந்து அதோட ஃபைலை கொடுத்துட்டு போறா, யார் அந்த பொண்ணு என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே இந்த ஜான் ஹிம்லர் அவனுங்க ஆளுங்களை விட்டு அந்த விஜய்ன்ற பொண்ணு யாரு எங்க இருக்கா அப்படின்னு நோட்டம் விட சொல்றாங்க. அப்படி நோட்டம் விட வந்த ஒரு கேங் விஜய் இருக்க அந்த வீட்டுல ஒரு காவல் தெய்வமா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவனுங்க நடுங்கி போயிடானுங்க. டேய், அந்த வீட்டு இருக்கிறது தளபதி வெற்றி கொண்டாண்டா, அவன் யார் தெரியுமா, சும்மாவே சுடுதண்ணிலே கையை விடுவாண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுக்க பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ நோட்டம் விட வந்த அந்த கேங்க இதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள வச்சு கொடூரமா சம்பவம் பண்ணிருப்பாரு. அதை இவனுங்க கண்ணால பாத்துருப்பானுங்க. இவன் இருக்க அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் நுழையவே முடியாது, அந்த பொண்ணு வெளியே வரும்போது தூக்கிடலாம் அப்படின்னு மாதிரி அங்க கிளம்புறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்லேயே இந்த ஜான் ஹிம்லர் ஒரு பெரிய கேங் அனுப்பி விஜயை கடத்திடுறானுங்க. விஜய் இப்போ பழைய ஃபேக்டரியில வச்சு கொல்றதுக்காக கொண்டு போயிருக்கானுங்க. விஜய் இருக்கக்கூடிய இடம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததும் பைக் எடுத்துட்டு வேகமா போறாரு. அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு சும்மா மாசா என்ட்ரி கொடுத்து விஜய் மேல கை வச்சவன ஒருத்தனை விடாம வெட்டி வீசிட்டு இருக்க, இப்படி ஒருத்தன் வந்து இங்க சோறு ஆட்டம் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி அந்த கேங்ல இருந்த ஒருத்தன் ஜான் ஹிம்லருக்கு கால் பண்ணி சொல்ல, யாரா அவன் அப்படின்னு கேட்டா தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோடைய பேர் இங்க ரிவீல் பண்ணதும் ஜான் ஹிம்லர் ஒரு மாதிரி வில்லத்தனமா செய்யறான். எஸ், நம்ம ஹீரோக்கும் ஜான் ஹிம்லருக்கும் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பழைய பகை இருக்கு. ஜான் ஹிம்லர் கால்ல இருக்க நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பார் தளபதி, நீ நினைக்க பாரு நான் பழைய டிசிபி கிடையாது, இப்ப நான் இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு நாடுகள்லயும் எந்த தலைவர் இருக்கணும் எந்த தலைவர் இருக்கக்கூடாது முடிவு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியா உருமாறி இருக்கேன், தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத அப்படின்ற மாதிரிலாம் ஓரா பில்டப் ஏத்தி பேச, நீ யாரா வேணா இரு, அதை பத்திலாம் நான் கவலைப்பட போறது கிடையாது. எப்போ நம்ம தளபதி வில்லன் கிட்ட போன் கான்வர்சேஷன் இருக்கும்போது ஐ எம் வெயிட்டிங் தானே சொல்லி முடிப்பாரு, ஆனா இந்த முறை ஐ எம் கமிங்ன்ற மாதிரி சொல்லி அப்படியே இங்க இன்ட்ரோல வர்றாங்க. இதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய பகை என்ன, இந்த ஜான் ஹிம்லர் எப்படி இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா உருமாறி இருக்கான், இவன் இந்தியாவை அழிக்கிறதுக்காக என்ன மாதிரியான பிளான்ஸை போட்டிருக்கான், இதெல்லாம் நம்ம ஹீரோ எப்படி முறியடிச்சாரு, கடைசியா விஜய்க்குள்ள இருந்த அந்த பயத்தை போக்கி ஆர்மி ஆஃபீஸரா நம்ம ஹீரோ ஆக்குனாரா இல்லையான்றத செகண்ட் ஹாஃப்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் டைரக்டா அப்படியே ஃபிளாஷ்பேக் உள்ள
மதுரை 2005ல கள்ளச்சாரம் குடிச்சு கிட்டத்தட்ட 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுல பொற்கொடின்ற ஒரு லேடியோட ஹஸ்பண்டும் உட்பட கள்ளச்சாரம் குடிச்சு இறந்திருக்காங்க. இப்ப இந்த பொற்கொடி தான் ஊர்காரங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு தன்னுடைய ஹஸ்பண்டுடைய மரணத்துக்கு காரணமா இருந்த அந்த கள்ளச்சாரத்தை காட்சி வித்த கொடூரமான அரசியல்வாதியான ரோஜாவனம் அது வேற யாரும் இல்ல, நம்ம பிரகாஷ் ராஜ் தான். அப்போ ஒரு லோக்கல் பொலிட்டிஷியன் தாதா மொத்த ஊரையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு கள்ளச்சாரம் வித்துட்டு இந்த மாதிரி ஒரு 3rd கிரேட் கிரிமினலா தான் அந்த ஊர்ல வளம் வந்துட்டு இருந்திருக்காரு. பொற்கொடின்ற அந்த லேடி ஹஸ்பண்டுடைய இழப்புக்கு காரணமா இருந்த அந்த பொலிட்டிஷியனை கைது செய்யற வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு பேச விட்டதே பெரிய தப்பு, ஆளுங்களை விட்டு அவளை அடிச்சு விரட்டுங்கடா அப்படின்ற மாதிரி பிரகாஷ் ராஜ் ஆளுங்களை இறக்கி அந்த போராட்டத்தை கலைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அப்பவும் பொற்கொடி விடாமுயற்சியா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இதை தடுக்கிற விதமா டிசிபி ராகவ் கூடவே IAS அதிகாரியான பிரியாமணி இவங்க 2 பேரும் அந்த ஊருக்கு வராங்க. டிசிபி ராகவா வரவன் வேற யாரும் இல்லைங்க, ஜான் ஹிம்லர் தான். அப்போ ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா தான் இருந்திருக்கான். நேரா இப்போ பிரகாஷ் ராஜ் வீட்டுக்கு போயிட்டு வெளியில் நடந்துட்டு இருக்க அந்த கலவரம் கலாச்சாரம் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், ஒழுங்கா சரண்டர் ஆயிருங்க அப்படின்ற மாதிரி போய் நிக்க, இவன் யாரா கோமாளி என் பவர் தெரியாம விளையாடிட்டு இருக்கான்ற மாதிரி பிரகாஷ் ராஜ் அவன் ஆளுங்களை வச்சுக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் டிசிபி ராகவ அவர் போட்டு இந்த யூனிஃபார்மை கிழிச்சு அவரை ஆஃப் நியூடாக்கி அசிங்கப்படுத்தி நடக்க விட்டுறாரு. அந்த அளவுக்கு ரோஜாவனம்ன்ற இந்த பிரகாஷ் ராஜ் பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டிஷியனா அப்போ இருந்திருக்கான். நேர்மையான அதிகாரியா இருந்த டிசிபி ராகவ் உடஞ்சு போய் அங்கிருந்து அரை நிர்வாணமா அங்கிருந்து போயிடறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இந்த ரோஜாவனத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொற்கொடியை கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக அவங்க பொண்ணை வில்லனுடைய ஆட்கள் தூக்கிறாங்க. அப்படி தூக்குறது மட்டும் இல்லாம அவ போட்டு இந்த யூனிஃபார்மை கழட்டி கொண்டு வந்து பொற்கொடி கையிலேயே கொடுக்குறாங்க. இப்போ வந்தது உன் பொண்ணோட யூனிஃபார்மா இருக்கலாம், அடுத்ததான் உன் பொண்ணுடைய உடல் தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு போக, அப்பவும் பொற்கொடி விடாம உண்ணாவிரத்தில் ஈடுபட்டு இருக்க அந்த ஊர்ல என்ன நடந்துட்டு இருக்கு, யாரையும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சிஎம் லெவலுக்கு இந்த விஷயம் பெரிய இஷ்யூ ஆகி பேச்சு போயிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல ஒரு போலீஸ் அதிகாரி வந்து கவலைப்படாதீங்க சார், மலைவாழ் மக்களுக்கு ஒரு ஆபத்துன்னும் போது மொத்த பேரையும் வெட்டின பயங்கரமான போலீஸ் ஆஃபீஸர் நம்ம கையில இருக்காரு, அவருடைய பேர் தான் தளபதி வெற்றி கொண்டான், அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற விதமா மதுரைக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி பில்டப் ஏத்த இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட இன்ட்ரோ. எஸ், நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் அதிகாரி கையில ஒரு ஸ்வாடோட நேரா இப்போ போராட்டம் நடந்துட்டு இருக்க பொற்கொடி கிட்ட தான் போறாரு. அங்க போனதும் அந்த பொண்ணை தாக்கிட்டு இருந்த எல்லாரையும் போட்டு அடிச்சு தும்சம் பண்ணிட்டு முதல்ல நீ சாப்பிடு, மொத்தத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. ஆனா பொற்கொடி கேட்கற மாதிரி இல்ல, ஏன்னா இவங்களுடைய பொண்ணை வில்லன் கடத்தி வச்சிருக்கான். என்னதான் நம்ம ஹீரோ ஒரு மாசா என்ட்ரி கொடுத்து எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ணாலும் ரோஜாவனம் இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி கிடையாது. பொற்கொடியோட பொண்ணை கொடூரமா கொண்டு அவங்க அம்மா கண்ணு முன்னாடி கொண்டு வந்து போட்டு ஹீரோக்கு கால் பண்ணி, இந்த பாரு உன்னுடைய உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது, ஒழுங்கா நாளைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்க அந்த பொம்பளையை கூட்டிட்டு என் வீட்டுக்கு விருந்துக்கு வர, பிரச்சனையை முடிக்கிற அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட அடுத்த நாளே நம்ம ஹீரோ பொற்கொடியை கூட்டிட்டு அந்த வில்லனுடைய வீட்டுக்குள்ள தான் போறாரு. உள்ள போனதும் அந்த வில்லன் விருந்து வைக்கிறான். வில்லனுடைய பையன் ஒரு பக்கம் பொற்கொடியோட பொண்ணை கொடூரமா கொலை பண்ணதை பத்தி சிரிச்சுட்டே பேச கடுப்பான நம்ம ஹீரோ கத்தி எடுத்து ஒரே சொருவு சீரியஸா பேசிட்டு இருக்கும், சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவனை போட்டது மட்டும் இல்லாம அந்த ரோஜாவனம் என்ற அந்த வில்லனுடைய எல்லைக்குள்ள தன்னுடைய ஆட்களான மலைவாழ் மக்கள் மொத்தமா அங்க இறக்கி, இங்க இருக்க ரவுடி பயிலுங்க ஒருத்தன் வெளியில போக கூடாது, இங்க நடக்கிறது எல்லாரும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கையில ஒரு சாட்டை எடுத்துட்டு, ஏண்டா ஆளுங்கட்சி சப்போர்ட் இருந்தா என்ன வேணா பண்ணுவீங்களா, அவனை ஒருத்தனையும் விட போறது இல்ல அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் கணக்கா சாட்டையில அந்த ரோஜாவனத்தை போட்டு வெளுன்னு வெளுத்து அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து இழுத்துட்டு போயிட்டு ஜெயில போறாரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பொற்கொடி நம்ம ஹீரோ பார்த்து எங்களுக்கான நாயகன் கிடைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சாங். அந்த சாங் முடிஞ்ச கையோட இந்த பக்கம் இந்த ரோஜாவனத்தால அசிங்கப்பட்டு நின்ன டிசிபி ராகவ் இருக்கால, அவனால அந்த மன உளைச்சல இருந்து வெளியே வரவே முடியல. ஊருக்குள்ள இன்னைக்கு பெரிய பெரிய அதிகாரத்துல இருக்கவங்க எல்லாருமே ஒரு காலத்துல ரவுடி பயிலுங்க. இந்த மாதிரி ரவுடிஸ்ங்கெல்லாம் எப்படி அதிகாரத்துக்கு வந்தாங்க, மக்கள் ஏன் இவனுங்களுக்கு ஓட்டு போடணும்? அப்போ உண்மையான எதிரிங்க யாருன்னா மக்கள் தான். மக்களால ஒரு நல்ல அதிகாரியை தேர்ந்தெடுக்கவே முடியாது, சோ இங்க திருத்த வேண்டியது மக்களை தான் அப்படின்ற மாதிரி நேர்மையான அதிகாரி அந்த டிசிபி ராகவ் அவனுக்குள்ள இருந்த அந்த சைக்கோ ஜான் ஹிம்லர்ன்றவன் வெளியே வர ஆரம்பிக்கிறான். இப்படிதான் ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தவன் டோட்டலா ஒரு கொடூரமான வில்லனா உருமாறி நேரா போய் ஜெயிலுக்குள்ள இருக்க ரோஜாவனத்தை மீட் பண்ணி, நான் உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை நான் சிஎம் ஆக்குறேன், என்ன நீ டெப்டி சிஎம் ஆக்கு, இந்த மொத்த தமிழ்நாட்டையும் நம்ம ஆள போறோம் அப்படின்ற மாதிரி இந்த ஜான் ஹிம்லரா உருமாறி இருக்க டிசிபி ராகவ் ஒரு பிளான சொல்றான். அது என்ன பிளான்னா, ஊருக்குள்ள மத கலவரத்தை உண்டாக்கி மக்களுக்குள்ள பிரிவினத்தை ஏற்படுத்தி இப்ப நடந்துட்டு இருக்க இந்த ஆட்சியை கலைச்சி ரோஜாவனத்தை ஆட்சி கொண்டு வரதான் என்னுடைய பிளானா இருக்கு. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ற விதமா இஸ்லாமியர்களை வச்சு ஊர் முழுக்க குண்டு வெடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ நேரா இப்போ கொலவெறியோட இந்த ஜான் ஹிம்லர் கிட்ட வந்து, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, நான் மக்களை சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன், இங்க எல்லாரும் கரபடைஞ்சிருக்காங்க, இனி இங்க ஜனநாயகம் வேலைக்காவாது அப்படி இப்படி கொடூரமான வில்லத்தனமா பேச, உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் உயிரோட இருக்கக்கூடாதா அப்படின்ற நம்ம ஹீரோ கொலவெறியோட கண் எடுத்து ஷூட் பண்ண, அவ்வளவுதான் அந்த இடத்துல ஜான் ஹிம்லர் சரிஞ்சு விழுறான். போலீஸ் அதிகாரியை ஷூட் பண்ண குற்றத்துக்காக நம்ம ஹீரோவையும் அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு எதிராக அவங்க அம்மாவே சாட்சி சொல்ல வச்சு ஹீரோவை ஜெயிலுக்கு அனுப்பிறாங்க. இப்படிதான் நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போயிருப்பாரு. ஹீரோ ஜெயிலுக்கு போன
இந்த கேப்ல ஜான் ஹிம்லர் ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸா உருமாறி இருக்கான். அதே மாதிரி அவன் போட்ட பிளான் படி ரோஜாவனத்தையும் தமிழ்நாட்டுடைய சிஎம்மா மாத்திருக்கான். இப்படி இந்த பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்ச கையோட நம்ம ஹீரோ பத்தின விஷயம் எல்லாம் விஜய்க்கு புரிய வந்ததுக்கு அப்புறம், உனக்காக இவ்வளவு பேர் இருந்திருக்காங்க, ஆனா அவங்களெல்லாம் விட்டு எனக்காக என் கூட இருந்திருக்கே, உனக்காக நான் ஆர்மியில ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி முழு மனசோட நம்ம விஜய் இப்போ ஆர்மிக்கான ட்ரைனிங் எடுக்க போயிருக்கா. இப்படி இவளோட ட்ரைனிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த ஜான் ஹிம்லர் அவனுடைய பிளானை தமிழ்நாட்டுக்குள்ள எக்ஸிக்யூட் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம தளபதியை போட்டு தள்ளுறதுக்காக அவன் ஒரு பிளான் போட்டிருக்கான். அது என்ன பிளான்னா, எங்க கை வச்சா தளபதி வெளியே வருவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். சோ அதுக்காக அவனுடைய மக்களான மலைவாசி மக்கள் மேல கை வச்சா அவன் கண்டிப்பா வெளியே வருவான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த ரோஜாவனத்துக்கு சொல்லி, ரோஜாவனத்தை அவங்க ஆளுங்களோட தளபதியோட மலைவாசி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அவங்க எல்லாரையும் கூண்டோடு கொளுத்துறதுக்காக இவனுங்க கிளம்பி போயிருக்கானுங்க. ஆனா அந்த இடத்துல எப்பவோ எங்க தளபதி இங்க வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு பில்டப் கொடுக்க, 2 யானைகளுக்கு நடுவுல நம்ம தளபதி தீப்பந்தத்தோட என்ட்ரி கொடுக்குறாரு. உள்ள வந்து மொத்த பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி ரோஜாவனம் அவங்க கூட இந்த மொத்த பொலிட்டிஷியன்ஸ் எல்லாரையும் கடத்தி கொண்டு போயிட்டு அண்டர் கிரவுண்ட்ல வச்சு பழையபடி எம்ஜிஆர் ஸ்டைல்ல சாட்டையால போட்டு அடிச்சு ஜான் ஹிம்லருடைய பிளான் என்னன்னு பிரகாஷ் ராஜை பிடிச்சு அடிச்சு கேட்கும் போது தான் நம்ம தளபதியே ஷாக் ஆகிறாரு. அப்படி என்னடா பிளான் பார்த்தா, ஜான் ஹிம்லர் எந்த நாட்டுக்குள்ள போறானோ அந்த நாட்டோடைய அமைதியை குலைச்சு மக்களுக்குள்ள வெறுப்புணர்வை ஏற்படுத்தி சிவில் வாரை கொண்டு வந்து ஜாதியாவும் மதமாவும் பிரிஞ்சிருக்கூடிய அந்த மக்களுக்குள்ள வெறுப்புணர்வை ஊட்டி கலவரத்தை உண்டு பண்ணி ஜனநாயகத்தை அழிச்சு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஓட்டுரிமை மொத்தமா பறிச்சு ஒரு சர்வாதிகாரத்தை கொண்டு வரதான் இவனுடைய மொத்த பிளானாவே இருக்கு. இப்படிதான் ஆப்பிரிக்கால இருக்க பல நாடுகளை இவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். இப்போ இந்தியாவுக்குள்ளேயும் இதே ஒரு பிளானோட தான் உள்ள வந்திருக்கான். அதுக்காக அவன் கையில் எடுத்துக்கூடிய மெத்தட் தான் ஆர்சி மெத்தட். அதாவது ரிமோட் கண்ட்ரோல் வழியா ரோபோட்ஸை இயக்கி மொத்த பேரையும் கட்டுக்குள்ள கொண்டு வரதான் அவனுடைய பிளானா இருக்கு. இதை முறியடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ களத்தில் இறங்குறாரு. இவரு கூட ஆர்மிக்காக ஃபுல்லா ட்ரெயின் ஆன விஜயும் ஹீரோ கூட கை கொடுத்துட்டு கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போதே நம்ம தளபதி விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த பயத்தையும் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பேராபத்தையும் மொத்தமா அடியோட அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க களம் இறங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஜான் ஹிம்லர் கவர்னரை சிறைபிடிச்சு மொத்த தமிழ்நாட்டை அச்சுறுத்துற விதமா ஆர்சி வார ஸ்டார்ட் பண்ணிடான். எஸ், எல்லா பக்கமும் ரோபோட்ஸ் வந்து தாக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் தான் நம்ம ஹீரோ விஜயோட அதை முறியடி களமிறங்கிறாரு. இவருக்கு ஹெல்ப் பண்ற விதமா நம்ம நிறைய டீம் இருக்காங்களே அவங்களும் உதவி பண்றாங்க. எல்லா பக்கமும் வந்து தாக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ரோபோட்ஸை கொலாப்ஸ் பண்ற விதமா அதுங்களுக்குள்ளே ஒரு மால் ஃபங்க்ஷன் ஏற்படுத்தி அந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க. அப்படி அந்த ரோபோட்ஸ் அழிச்சதுக்கு அப்புறம் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய அந்த ஜான் ஹிம்லர் அவனுடைய இடத்துக்குள்ள நம்ம ஹீரோ விஜய் 2 பேரும் மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. உள்ள போனதும் ஒரு பயங்கரமான ஃபைட். அந்த ஃபைட்டோட முடிவுல ஜான் ஹிம்லர் நம்ம ஹீரோ போட்டு அடியடி அடிச்சு, நீ என்னதான் தடுத்தாலும் இன்னைக்கு நைட் இந்த ஊர்ல நடக்க போற கலவரத்தை யாராலும் தடுக்க முடியாது. என்ன கலவரம்னா, பெரும் இஸ்லாமியர் கூட்டம் கோயில போயிட்டு அட்டாக் பண்ண போறாங்க. அதே மாதிரி ஒரு ஹிந்து கூட்டம் மசூதியை போய் அட்டாக் பண்ண போறாங்க. அதே மாதிரி சர்ச்சையும் அட்டாக் பண்ண போறாங்க. எல்லாத்துக்கும் மூல காரணமா பின்னாடி இருக்கக்கூடியது ஜான் ஹிம்லர். அவன் வச்ச ஆளுங்க தான் இப்படி ஒரு மத கலவரத்தை உண்டாக்க போறாங்க. இதை உன்னால தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இந்த ஜான் ஹிம்லர் ரொம்ப தெனாவட்டா பேச, அதெல்லாம் தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எப்பயோ பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நக்கலா சிரிக்க, என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தா, கோயிலுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் போயிட்டு அந்த கோயிலை பாதுகாக்கிற மாதிரியும், அதே மாதிரி மசூதிக்கு முன்னாடி இந்துக்கள் போயிட்டு அந்த மசூதியை பாதுகாக்கிற மாதிரியும், இப்படி இவன் உருவாக்கின அந்த மத வெறுப்பை மொத்தமா ஒழிச்சு கட்டி மனிதமா நம்ம எல்லாரும் ஒன்னா நிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஜேர்னலிஸ்ட் கையில வச்சு மக்களுக்கு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஸோ மக்கள் எல்லாருமே உஷாராகி வெறுப்புணர்வுகளுக்கு போகாம மத ரீதியா ஜாதி ரீதியா பிரியாம மனிதத்தை தாக்கு பிடிச்சி அவங்களுக்கு வர இருந்த தாக்குதலை தடுத்து நிறுத்திருக்காங்க. இதை பார்த்து வெறியான ஜான் ஹிம்லர் நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமா தாக்கிட்டு இருக்கான். ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல விஜய் சும்மா மாசா என்ட்ரி கொடுத்து அவனை போட்டு போலம் பொழக்க, இவங்கிட்ட போய் அடி வாங்கிட்டு இருக்க நான் சத்தா நீ அப்படின்ற மாதிரி விஜய் மாசா பஞ்ச்ல கடிக்க, எஸ் இந்த இடத்துல தான் அவளுக்குள்ள இருந்த அந்த பயம் போகி வீரமான வீரமங்கையா மாறி இருக்கா. கடைசியா இந்த ஜான் ஹிம்லரை காப்பாற்றுற விதமா அவன் கூட வந்த ஐஏஎஸ் அதிகாரியான பிரியாமணி அவ ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வர, கொடூரமான வில்லனான ஜான் ஹிம்லர் அண்ட் அவன் கூட கை கொடுத்துட்டு இருந்த பிரியாமணி இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ கடைசியா போட்டு சொல்றாரு. நம்ம நாட்டுக்கு வரவிருந்த பேராபத்தையும் தடுத்து நிறுத்துறாங்க. இது மூலியமா ஜனநாயகத்தையும் காப்பாத்துறாங்க. கடைசியா எலெக்ஷன் நடக்குது. ஹீரோ ஓட் போட்டு வெளில வரும்போது நம்ம நெல்சன், அட்லி, லோக்கி இவங்க 3 பேரும் ஒரு ரிப்போர்ட்டரா வந்து நம்ம ஹீரோ பார்த்து, தளபதி நாளைய தீர்ப்பு என்னவா இருக்கும், மாற்றம் வருமான்ற மாதிரி கேட்க, மாற்றம் வேணும்னா முதல்ல நாம மாறணும் அப்படின்ற மாதிரி தளபதி வெற்றி கொண்டான்னு சொல்ல அப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த ஜனநாயகன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் அவுட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களால் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பை.